ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் இந்த ரெடிமேட் பைப்பிங் எப்படி வச்சு தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ரெடிமேட் பைப்பிங்கு. நான் ஒரு மீட்ரு வாங்கியிருக்கேன். சிங்கிள் கைடு தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா அதை வந்து த்ரெட்டில் யூஸ் பண்ணி தான் அந்த பைப்பிங் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா சிங்கிள் கைடு. நமக்கு எந்த பக்கம் வந்து வாட்டமாக இருக்குமோ 2 சைடுமே வந்து அதாவது லெஃப்ட் சைட் கைடும் இருக்குது, ரைட் சைட் கைடும் இருக்குது. உங்களுக்கு எது வந்து செட் ஆகுதோ அதை வந்து வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பழைய டபுள் சைட் கைடை கழட்டிட்டு இது சிங்கிள் சைடை நான் வந்து மாட்டிட்டேன். கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த அங்கே டைட் ஆகலை அப்படின்னா இந்த ஊசி வந்து அந்த கைடு மேலே பட்டுரும், உடஞ்சிரும். அதுக்காக நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ நூல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதுக்குண்டான நான் ப்ளவுஸ் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது மடித்து அடித்தோம்னா அது கொஞ்சம் தடிமனாக தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக உள்ளுக்குள்ளே வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். உள்ளே வச்சு இதே மாதிரி தான், அதாவது அந்த கைடு வந்து உள் பக்கமாக இருக்கணும், தையல் வந்து அந்த பைப்பிங் த்ரெட்டு பக்கமாக வந்து விழுகணும். அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு லைட்டாக இந்த பக்கம் கையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடு கையும் நம்ம 2 பக்கமே வந்து நம்மளோட விரலை வச்சு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே கொண்டு வரணும். கொஞ்சம் விலகுச்சுன்னா அந்த த்ரெட் என்ன ஆகும்னா அந்த த்ரெட்டு வந்து இன்னும் கொஞ்சம் விலகிரும். அப்போ வந்து அந்த பைப்பிங் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா 2 பக்கமுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப மெதுவாக தைக்கணும். இந்த இடத்துல நான் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதிலிருந்து நான் திருப்பி தைக்கிறேன். நம்மளுடைய நெக்கோட டிசைன்ஸ் எந்த மாதிரியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு தைக்கணும். ஒன் சைட் கைடில் வைக்கும்போது கொஞ்சம் அப்படியே துணி அந்த க்ரிப்னஸ் வந்து நமக்கு கம்மியாக தானே கிடைக்கும். டபுள் கைடு இல்லைன்னா அந்த சிங்கிள் கைடோட க்ரிப்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம பொறுமையாக தைச்சிக்கலாம். இப்போ ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரெகுலராக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் கடைசியில் இதனோட ப்ளவுஸோட டிசைனும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள். எட்ஜில் வந்து நான் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். பேக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுதான் இந்த ப்ளவுஸோட நம்ம பைப்பிங் வச்சதோட ஃபைனல் லுக். அண்ட் இதனோட டிசைனும் ஆட் பண்ணியிருக்கேன். இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.